I'd like to introduce Ms. Divya Venkat, founder of Viday Recycling. She's a very visionary entrepreneur and passionate advocate for social impact and environment sustainability. She has been recognized in several forums for the work that she does as an environment champion, as an innovator in responsible recycling, and has an inclusive network of over 400 informal waste collectors. She's a youth and community educator, and I request you to please come and give you. உலகத்தில் இருக்க முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று பிளாஸ்டிக்ஸ். அது குப்பையாக போகிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி விதை ரீசைக்ளிங் நிறைய வேஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். இதில் குப்பைகளை குறைத்து வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருளாக பள்ளிகளுக்கே பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் ரீசைக்கிள் பண்ண பெஞ்சஸ் கொடுக்குறோம். ஸோ இதுதான் எங்கள் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் பெஞ்சஸ்ன்னும் போது ஒரு இன்சிடென்ஸ் ஞாபகம் இருக்குங்க. சுந்தர சோழாவரம். நான் சுந்தர சோழாவரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் விஜயலட்சுமி. எங்களது பள்ளி 1958ஆம் ஆண்டிலேருந்து செயல்பட்டுருக்கு. எங்கள் பள்ளியில் 450 மாணவர்கள் சுமார் படிக்கிறாங்க. கற்றல் கற்பித்தலில் குறைபாடு இல்லாத ஆசிரியர்கள் மாணவர்களும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு குறைபாடு தான் இருந்தது. அது என்னென்னா பசங்க உட்கார்றதுக்கு பெஞ்ச் இல்லாமல் இருந்தது. அந்த குறைபாடு இப்போ விதை ரீசைக்ளிங் மூலமாக நிறைவேறிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சோம். இது வரைக்கும் ஒரு 25 ஸ்கூல்ஸ் கிட்ட நம்ம பெஞ்சஸ் போய் சேர்ந்துருக்கு. ஒரு பெஞ்சுக்கான லைஃப்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கும் மேலே. உதாரணத்துக்கு ஒரு பெஞ்சுக்கு 3 மாணவர்கள்னாலும் 1000 பெஞ்சுகளுக்கு 3000 மாணவர்களுக்கான வசதி கிடையாது. இது 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்களோட வசதி. ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம். அவையுள் அமைந்துள்ள அழகுபடுத்தும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், the dignitaries on the dais and off the dais, a warm greetings from a little girl. வணக்கம். நான் திவ்யா வெங்கட். உங்களோட ஒரு சில பகிர்வுகளை பகிர்ந்ததுக்காக வந்திருக்கேன். எப்பயுமே எனக்கு மட்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலைங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தான் ஸ்லாட் கிடைக்கும். எல்லாம் பசியோடு உட்காந்துருப்பீங்க. So, as per your request, ma'am, I'm going to finish it fast and quick. எப்பயும் ஆரம்பிக்கும் போது ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறது வழக்கம். உச்சரிப்பில் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. For people who don't understand Tamil, I'm translating it in English. Let your thoughts always be great and grand. Though they fail, their virtues stand. This was given by a poet, Thiruvalluvar. இன்னிய எண்ணம் எப்பயுமே உயர்வாக இருக்கணும் அப்படின்றதில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒரு பர்சன் தான். இங்கே உங்கள் அத்தனை பேர் முன்னாடியும் நிற்கும் போதும் பயங்கர பூரிப்பாக இருக்குங்க. ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த கதவை தாண்டி உள்ளே வர ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். பல தடைகள், பல இடையூறுகள், பல பிரச்சனைகள், பல அவமானங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நான் சாதித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற பெண்மணிகளை தான் இங்கே ஒவ்வொருத்தரையுமே நான் பார்க்குறேன். பெண்மணின்னு சொல்லும்போது முக்கியமான வார்த்தையை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உங்கள் அத்தனை பேருமே நான் ஒரு சிங்கப்பெண்ணாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் முன்னாடி உங்கள் கூட இப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுல கிடைக்கிற பூரிப்பு எனக்கு வேறு எதுலேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சினம் தாழ்த்தி பாராட்டுக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் டு ஹவ் கம் டு திஸ் லெவல். And at this moment, I would also like to take the opportunity to thank TrekStep for giving me this opportunity to share this room with all of you. Mike. Okay. சிங்கப்பெண்களே, இன்னொரு 5 minutes பொறுத்துக்க தயாரா? ஆல்ரைட். பூரிப்பு எப்பெல்லாம் வரும் அப்படின்னா, மாதர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைய பார்க்கும்போது வரும். எனக்கு நேஷ்னல் ஆந்தம் கேட்கும்போது வரும். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது வரும். இந்த வீடியோ இங்கே ப்ளே பண்ணும்போது வந்துச்சு. இன்றைக்கி உங்கள் கூட இப்படி நிற்கும் போது வருது. அதில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு 6 மாதம் தாங்க, 6 மாதத்தில் 15,000 கிலோ பிளாஸ்டிக்
பேக்கேஜிங் கழிவுகளை திரட்டி மறுசுழற்சி செய்து சென்னையை சுற்றில இருக்க ஸ்கூல்ஸில் எந்த இடத்துல மேஜைகளே இல்லையோ, பெஞ்சஸே இல்லையோ, அந்த ஸ்கூல்ஸை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற பசங்களோட சுயமரியாதையை உயர்த்தி அவங்கள அந்த மேஜையில் உட்கார வச்சு அவங்க கிளாஸ் கவனிக்கும் போது அவங்க முகத்தில் இருக்கிற புன்னகையை பார்க்கும்போது பூரிப்பு இல்லாமல் இருக்குமான்னு அந்த 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 பூரிப்போடு நான் உரையை தொடங்குறேன். ஒரு கேள்வியோட. நேற்று நான் கவனித்தேன், நிறைய பேர் கேள்வியே கேட்கல. இன்னைக்கு காலையிலேருந்து வந்தவங்கெல்லாம் கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. திட்டாதீங்க. பட் எத்தனை பேர் ஏன் மில்லட்டை பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, ஏன் திடீர்னு மில்லட்டுக்கான இவ்வளோ ஒரு பூம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குங்களா? மில்லட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த மில்லட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சிறுதானியம் சிறுதானியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டே இருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. ப்ளீஸ். சாப்பிட்ற ஃபுட்டு அனைத்துமே வந்து கெமிக்கல் ஃபுட்டாக தான் சாப்பிட்றோம். நம்ம எதுவுமே ஆர்கானிக் கிடையாது. அதில் நம்ம சாப்பிட்றனால இப்போ 35 இயர்ஸ் ஆனாலும் கூட சுகர் கம்ப்ளைண்ட்டு, ப்ரெஷரு, எனி நோய்கள் வந்து நிறையா உருவாயிடுச்சு. அதனால் வந்து அந்த பழைய முன்னோர்கள் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து திரும்ப நம்மளுடைய ஜெனரேஷன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டாக்டருடைய கன்சல்ட்டு போய் பார்த்தாலும் கூட நீங்கள் மில்லட்ஸ் சாப்பிடுங்க, சிறுதானிய வகைகளில் வந்து நிறைய உணவுகள் எடுத்துக்குங்கன்றாங்க. ஒரு சஜஷனாக கொடுக்கறனால திரும்பவும் நம்முடைய ஜெனரேஷன் வந்து இதுக்கு திரும்பினால ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குதுன்றத என்னுடைய தாட். தேங்க்யூ. பாப்புலாரிட்டியால் மில்லட்ஸை பற்றி பெருசாக பேசுனாங்கன்னு மேம் சொன்னாங்க. தேங்க்யூ மேம், அப்ரிஷியேட்டட். ஆனால் திடீர்னு நம்ம அரசாங்கம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணதும் உங்கள் அத்தனை பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒருங்கிணைச்சு ஒரு கிளைமேட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் ஒரு அமைப்பாக சேர்த்ததுக்கான காரணம் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதில் பேர் எடுத்து கொடுக்கும்போது எதுக்காக திடீர்னு இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னோர்கள் காலத்துலேருந்து சிறுதானியங்களுக்கான மதிப்பு தமிழ்நாட்டில் குறைஞ்சதே கிடையாது. ஆனால் இப்போது உலகமே நம்மளை சுற்றி பார்க்கறதுக்கான காரணம் கிளைமேட் சேஞ்ச். பிரில்லியன்ட். ஸோ அதுதாங்க ஆக்சுவல் ஆன்சர். நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கான காரணம் எனக்கு சரியான பதில் வரணுன்றதுக்கு கிடையாது. உங்களில் எத்தனை பேர் ஒரு உண்மையான ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. யாரெல்லாம் நான் ஆண்டர்ப்ரனர் நினைக்கிறீங்களோ கை தூக்குறீங்களா? நானும் தூக்கிக்கிறேன். ஆண்டர்ப்ரனருக்கான ஒரு முக்கியமான குணாதிசயம் ஒன்று இருக்குங்க, கியூரியாசிட்டி. கேள்வி ஞானம் அப்படின்றத விட சிறந்த ஒரு ஆசான் யாருமே இருக்க முடியாது. எந்த இடத்துல தேவையோ அந்த கேள்வியை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன் நம்ம இதை செய்கிறோம், எதுக்காக நம்ம இதை செய்கிறோன்ற கேள்வியோ தேடலோ வந்துச்சுன்னா தானாகவே வழியும் கதவும் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். சார் சொன்ன ஆன்சர் தான் கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங். பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, மரம் வெட்டாதீங்க, இந்த உடை உடுத்துங்க, அந்த உடை உடுத்தாதீங்க, பிளாஸ்டிக் பிளேட்டில் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரே ரீசன் நம்ம எல்லாமே நம்மளோட பிஹேவியரை மாற்றிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தோட அழிவுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாதுன்ற ஒரே காரணம். அவ்வளோதான். சரி, ஓகே, ஒத்துக்கிறேன் கிளைமேட் சேஞ்ச். ஆனால் மில்லட்ஸ் ஏன்? வை மில்லட்ஸ்? அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, ஆனால் மில்லட்ஸ் ஏன்? எஸ், அவங்க அங்கேருந்து நிற்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் ஹர். சத்தமாக சொல்லுங்கள். சூப்பர், தேங்க்யூ, பர்ஃபெக்ட். சார், நீங்கள் எப்படி சார் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து இங்கே எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இந்த பக்கம் வந்து இல்லை, மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, ஸோ சிறுதானியம் இஸ் அ கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப். அதுக்கு அதிகபட்ச தண்ணி தேவை கிடையாது, அதிகமான உரம் தேவை கிடையாது. ஒரு நெல் பயிரை காக்க வேண்டியதுக்கான 30% உழைப்பு மட்டுமே இருந்தால் போதும், உங்களுக்கான சிறுதானியம் உங்களுக்கு கிடச்சிரும். சின்ன ஸ்டாட்ஸ் சொல்லணும் அப்படின்னா 1 கிலோ அரிசி உருவாகிறதுக்கு 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஆனால் அதே 1 கிலோ சாமை அறுவடை செய்யறதுக்கு வெறும் 300 to 500 லிட்டர் தண்ணி இருந்தால் போதுமானது.
இதை புரிஞ்சுக்கிட்டதால தான் யூஎன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒர்க். மில்லட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுங்க, ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா. நேற்று ஒரு மேடம் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பற்றி. அதில் ஃபஸ்ட்டு கோல் வந்து 0 ஹங்கர், பட்டினி இல்லா தன்மை. அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னா அரிசியாலலாம் போட முடியாது, நம்மக்கிட்ட அவ்வளோ தண்ணி கிடையாது. ஆனால் சாப்பாடுன்னு கொண்டு போய் சிறுதானியத்தை சேர்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தோடு சேர்ந்து அவங்க பசியும் ஆரோன்றதுக்காகத்தான் மில்லட்ஸை ப்ரமோட் பண்ணாங்க. நம்ம அரசாங்கமும் அதை பெருமளவில் எடுத்து பெருசாக்குச்சு. இங்கே எத்தனை பேர் மில்லட்ஸில் இருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த டெக்கேடை விட்டால் வேறு டெக்கேட் ஆப்ஷன் கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பிஸ்னஸையும் உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு கொண்டு வர்றதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கிளைமேட் செக்டர் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக கிளைமேட்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதோட மார்க்கெட் பொட்டென்ஷியல் என்னன்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்குங்களா? CAGRன்னு சொல்லுவாங்க. CAGR இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் அ செக்டார்ஸ் growth இன் அ கண்ட்ரி. இந்தியாவில் மட்டும் கிளைமேட் செக்டார் இஸ் செட் டு க்ரோ அபவுட் 20% ஃபார் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், ஆட்டோமொபைல் செக்டரோட வளர்ச்சி வந்து 4% தான், ஒரு மருத்துவ செக்டரோட வளர்ச்சி வந்து 8% தான். ஆனால் கிளைமேட் செக்டரோட வளர்ச்சி வந்து 20%. 20%னா அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2023 மட்டுமே 14,600 கோடி ரூபாய்க்கான மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல் நம்ம நாட்டில் இருக்குது, ஜஸ்ட் ஃபார் த கிளைமேட் செக்டர். நீங்கள் பண்ணுற தொழிலுக்குள்ளே இருக்கிற பாசிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் 2033 இது எவ்வளவா வளரும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பேசிக் கெஸ் அடிங்களா பார்ப்போம். எனி கெஸ்? எத்தனாயிரம் கோடியாக இருக்கலாம்? $2,80,000 கோடி ரூபாய். அவ்வளோ ரூபாய்க்கு ஒரு டிமாண்டும் இருக்க போது, ஒரு சப்ளையும் இருக்க போகுது. இப்போ இந்த ரூமில் இருக்கிறவங்க 100 பேரால் அதுலேருந்து எவ்வளோ ஷேர் எடுத்துக்க முடியும்? ஒரு தட்டு நிறைய பிரியாணி போட்டு வச்சாங்கன்னா தனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். சாப்பாடு மட்டும் தான் போதும்னு சொல்லக்கூடிய விஷயம், வியாபாரம் அப்படி கிடையாது. எடுக்க எடுக்க சந்தோஷமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். 2,80,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கத்தான் போகுது. இங்கே இருக்கிற சிங்கப்பெண்கள் உங்களோட ஷேர் என்ன, எப்படி அதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 2 நாளான கான்ஃபரன்ஸ். உங்களுக்கு கேள்வி கேட்டு பழகியிருந்தீங்க, கேள்வி கேட்க பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்கும். நான் ஒரு பார்வையாளராக வந்து கவனிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது, ஒருத்தர் வந்து பணம் வாங்குங்க, கடன் வாங்குங்க, கடன் தருவாங்க, பிஸ்னஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரீசைக்ளிங் பண்ணுற பொருள்லேருந்து வரக்கூடிய ரீசைக்ளிங் பண்ணுற வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய பொருளுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க இன்றைக்கி காலையில் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி பற்றி சொன்னாங்க, எப்படி அவங்க கன்னியாகுமரியில் உட்காந்துட்டு காஷ்மீரில் பொருள் விற்று சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. இப்போ எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து அதை பற்றி எல்லாம் தான் சொன்னாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் நீங்களும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். எப்படி செய்யணும், எப்படிங்க செய்யறது நாங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கான ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரெக் ஸ்டெப் மாதிரியான ஒரு இன்க்யூபேட்டரோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற NGOஸோ CSOஸோ உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, கொடுத்து இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஓடி போய் தேடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பயனடைஞ்சு என்ன போலேயே நீங்களும் முன்னாடி வந்து இன்னொரு 100 பேருக்கோ இல்லை இன்னொரு 1000 பேருக்கோ இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அடுத்த 10 இயர்ஸ் இஸ் ஆல் பிலாங் டு அஸ். இவ்வளோ அச்சீவ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. வசூல் ராஜா ஸ்லாங்கில் சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்கிறியே, நீ யார், உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் அத்தனை பேர் மாதிரியும் ஒரு அழகான விவசாயிக்கும் ஒரு தமிழ் பேராசிரியருக்கும் பிறந்த 3வது கடைக்குட்டி தான் நான். முற்போக்கு சிந்தனையாளர் என்னோடய பேரண்ட்ஸ், அவங்களோட சிந்தனையால் கொஞ்சம் முன்னாடியே என்னால் சக்ஸஸ் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு நான் அதனால தான் எந்த உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல் நன்றி அவங்களுக்கு சொல்லிடுவேன். ஒரு சின்ன நிகழ்வால் அது என்னை ரொம்ப பாதித்ததால் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட விதை தான் விதை ரீசைக்ளிங். விதை ரீசைக்ளிங் அப்படின்ற கம்பெனி 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளூ காலர் லேபர் பீப்புளுக்கு அவங்களோட டிக்னிட்டி ஆஃப் லேபரை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தோம். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 10,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நாங்கள் ரீசைக்கிள் பண்ணியிருப்போம். பூமியிலேருந்து மாசுபடாமல் கடலில் போய் கலக்காமல் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணியிருப்போம். இப்போது ரீசெண்டாக நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
உங்களை மாதிரியான மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, உங்களை மாதிரியான என்ஜிஓஸ் அண்ட் சிஎஸ்ஓஸ்க்காக ஒரு மைக்ரோ ஃபேக்ட்ரி செட்டப்பை கொண்டு வந்திருக்கோம். அந்த மைக்ரோ ஃபேக்ட்ரி செட்டப் மூலயமா எங்களை மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1000 டன்ஸ் ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, மைக்ரோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க 50 கிலோ வேஸ்ட்டை தான் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னாலும் அவங்க பண்ணலாம். அதுக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இங்கே கொண்டு வந்து டேபிளில் வச்சுருக்கோம். நீங்கள் சாப்பிட போகும்போது அதை பார்த்துட்டு போகலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்டர்னேட்ஸ் டு ஃபுட், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இத்தனை முறை பேசிட்டு வந்தவங்களும் நிறைய சொன்னாங்க இல்லையா, பெண்கள் அப்படின்னா சமைக்கிறது, பலகாரம் சுட்டு கொடுக்கறது, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி நானும் மேனுஃபேக்சரிங்குள்ளே வரணும், நானும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் காட்டுறோம். எனி ஸ்மால் மைக்ரோ ஆண்டர்பிரினர் ஹூ வாண்ட்ஸ் டு டூ திஸ், we are all the way happy to support you, handhold you. We are also setting up a foundation where we will buy back the products manufactured by these micro entrepreneurs so that they don't have to go search for a marketplace. க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு கவிதையோடு க்ளோஸ் பண்ணுறேன். ஆண்டர்பிரினர்ஸ் எத்தனை பேர்னு சொல்லி கேட்கும்போது கை தூக்குனவங்க ரொம்ப கம்மி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்ஃப் டவுட் அப்படி மட்டும் ஒரு ராஜாவுக்கு வந்துடவே கூடாது. நான் ராஜான்னு முடிவு பண்ணிட்டா நான் ராஜாவாக தான் வாழணும். ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சிட்டோம். பாரதியாரோட பாடலோடு நிறைவு பெறுறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க, கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.